தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கால் ஏரல் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது ஏரல் தரைப்பாலத்தை மூழ்கி எடுத்தபடி, அதாவது ஓரளவு மூழ்கியபடி தண்ணீர் மழை வெள்ள நீர் தாமிரபரணி ஆற்றில் சென்று கொண்டிருப்பதால் அந்த தரைப்பாலத்தில் போக்குவரத்து இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தரைப்பாலம் வழியாகத்தான் ஏரலை சுற்றியுள்ள பல்வேறு ஊர் மக்கள், அதாவது ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்களும் இந்த ஏரல் பாலத்தை பயன்படுத்தி தான் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நடைப்பயணமாக தரைப்பாலத்தின் வழியாக அந்த ஏரல் பகுதி மற்றும் தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதிக்கு செல்வது வழக்கம். இப்போது அந்த தரைப்பாலத்தை மூழ்கியபடி தாமிரபரணி ஆற்று நீர் நேற்றிலிருந்து பெய்த தொடர் கனமழையால் அந்த பகுதியில் பெய்வதாலும் மற்றும் மதகுகளில் தண்ணீர் அங்கு நிரம்பி வழிவதாலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் உயர்மட்ட பாலம் மட்டுமே இப்பொழுது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேருந்து மற்றும் லாரிகள் உள்ளிட்டவை மட்டுமே இப்பொழுது போக்குவரத்திற்கு அந்த உயர்மட்ட பாலத்தை பயன்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். தரைப்பாலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியாகத்தான் இரண்டு காட்சி பதிவுகளாக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்வதால் அதில் கடுமையான தண்ணீர், அந்த தண்ணீர் அதிகமாக செல்லக்கூடிய நேரத்தில் அது ஆபத்தான பயணமாக இருக்கும் என்பதால் உயர்மட்ட பாலத்தில் மட்டுமே மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் இந்த முறையும் இந்த ஏரல் தரைப்பாலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருப்பதால் திருச்செந்தூர், தூத்துக்குடி மற்றும் நெல்லை பகுதி ஆகியவற்றை இணைப்பதற்கு அந்த முக்கியமான பாலமாகவும் ஒரு வர்த்தக மையமாகவும் ஏரல் விளங்குவதால் இந்த தரைப்பாலமும் உயர்மட்ட பாலமும் எப்பொழுதும் போக்குவரத்து நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்தில் இப்போது மழை வெள்ளப்பெருக்கால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் நிரம்பி ஓடுவதால், தரைப்பாலத்தை மூழ்கியபடி ஓடுவதால் அந்த சிறிய அளவில் மக்கள் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் ஆகியவற்றில் இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தி செல்வது நிறுத்தப்பட்டிருக்கிறது. உயர்மட்ட பாலத்தின் வழியாக மட்டுமே இப்போது ஏரலுக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து இந்த மழை வெள்ளப்பெருக்கு அதிகரித்தால் ஏரல் துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த சுற்று வட்டார பகுதிக்கு ஒரு வர்த்தக மையமாக திகழும் ஏரல் பகுதி மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் உள்ள பல்வேறு ஆழ்வார் திருநகரி, தென்திருப்பேரை, ஆறுமணிநகரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை ஒட்டியுள்ள பல்வேறு ஊர்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகள் மற்றும் வயல்வெளிகளில் தோட்ட வேலைகளுக்கு செல்வோர் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தரைப்பாலத்தை பயன்படுத்தி செல்லக்கூடாது என்றும், கரையோர மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முதல் கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்போதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதால் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் சற்று மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. நேற்றிலிருந்து தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம் மற்றும் கோவில்பட்டி, கழுகுமலை, கயத்தார் மற்றும் கடம்பூர், எட்டயபுரம், விளாத்திக்குளம், இது தவிர வைப்பாறு, சூரங்குடி, ஓட்டப்பிடாரம், மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்றிலிருந்து தொடர்ந்து ஹெவி ரெயின்ஃபால் நடக்கக்கூடிய அளவுக்கு அதிக கனமழை பெய்திருக்கிறது. இந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள், குளங்கள், குட்டைகள் அனைத்தும் நிரம்பி வருவதால் அந்தந்த பகுதிகளில் உள்ள சிறிய கிராமங்களை இணைக்கக்கூடிய தரைப்பாலங்களும் ஏரல் தரைப்பாலம் போல அங்கு மூழ்கி இருப்பதால் பல கிராமங்களை விட்டு மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளத்தால் மக்கள் தவித்து வருகிறார்கள். இந்த பகுதிகளில் இதுவரை அந்த மழை பொழிவை பார்த்தால் 6 சென்டிமீட்டரிலிருந்து 9 சென்டிமீட்டர் வரை பரவலாக சராசரியாக அந்த மழைப்பொழிவு 11 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கிறது சராசரியாக. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பகுதிகளான திருச்செந்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, எட்டயபுரம் மற்றும் விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட முக்கியமான தாலுகாக்களை சுற்றியுள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை வெள்ள நீர் இப்போது சூழ்ந்திருப்பதால் இந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.